முக்கிய செய்தி: சென்னை நீலாங்கரையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டைச் சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். தவேக ஆர்ப்பாட்ட அறிவிப்பு மற்றும் உதயநிதியின் சர்ச்சை பேச்சை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் வீட்டை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது முதலமைச்சர் விஜய் குறித்து இரட்டை அர்த்தத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. காவிரி பிரச்சினை என ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துவிட்டு முதலமைச்சர் குறித்து இழிவாக பேசியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக தவேக தரப்பினர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கின்றனர். இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் வீட்டை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அவர் கைது செய்யப்பட இருக்கிறாரா என்ற கேள்வியும் பலருக்கும் எழுந்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல். உதயநிதி ஸ்டாலின் வீட்டை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர் கைது செய்யப்பட இருக்கிறாரா, என்ன விவரம்? நிச்சயமாக வணக்கம் ரூபி. நேற்று தஞ்சாவூரில் நடைபெற்ற காவிரி பிரச்சனை குறித்தான ஆர்ப்பாட்டத்தில் அவற்றை குறிக்கும் விதமாக எதிரொலியின் காரணமாகவே இன்று தமிழகம் முழுவதும் தவேகவினர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை நீலாங்கரையில் உள்ள எதிர்கட்சி தலைவர், திமுகவின் எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் போடப்பட்டுள்ளது. குறிப்பாக வெளியில் இருந்து, அதாவது தவேகவினர் ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் வாய்ப்பு இருப்பதின் காரணமாகவே இந்த பலத்த போலீஸ் பாதுகாப்பானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஸ்டாலினின் உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் உள்ளார். அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏனால் தமிழகம் முழுவதும் உதயநிதி ஸ்டாலின் அவரை செய்தித்து இன்று ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதற்காக அறிவுறுத்தல்கள் தவேகவினருக்கு வழங்கப்பட்டு உள்ளதை அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கையை நடத்துவதற்கு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.